வணக்கம். ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 71 2025. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நிறைய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் அப்ளை பண்ணாமல் இருந்தால் சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவில் நம்ம பிரீஃபாக இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முக்கியமாக ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பிரைவேட் செக்ரட்டரி டு த ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல், பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ், பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரெஜிஸ்ட்ரார்ஸ், பர்சனல் கிளர்க் டு த டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார். ஸோ நிறைய ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ மோஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஜட்ஜஸ், ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கு வந்து 28 PAவும், பிரைவேட் செக்ரட்டரி டு ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு ஒரு போஸ்ட்டும், பர்சனல் அசிஸ்டன்ட் டு ரெஜிஸ்ட்ராருக்கு 14 போஸ்ட்டும், பர்சனல் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட் இருக்கு. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா எல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க மோஸ்ட்டாக. அந்த கொஞ்சம் வீடியோ லேட்டாக போடுறேன். நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த எக்ஸாம் தான். ஃபுல்லா மெரிட் பேஸ் தான். இந்த எக்ஸாம் எல்லாமே மெரிட் பேஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு கண்டிப்பா நீங்க இந்த ஜாப கண்டிப்பா வாங்கலாம். ஓகேங்களா? காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், குவாலிஃபையிங் நேச்சர், ஸ்கில் டெஸ்ட் அண்ட் வைவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரியும். இப்போ எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் தமிழ்நாட்டில் இது வைக்கிறாங்க. ஸோ இது ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். பர்சன் வித் டிசபிலிட்டி ஒன்லி ஃபார் த ஃபிசிக்கல் சேலஞ்ச் கேண்டிடேட்ஸ். ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இந்த சிலபஸ் வில் பி இன் இங்கிலீஷ். ஓகேங்களா? பார்ட் பி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே இது எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் டைப் ஷுட் பி ஹேண்ட் ரிட்டன் இன் த கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட். ஓகேங்களா? 100 மார்க், 35 தான் குவாலிஃபை, 180 மினிட்ஸ். ஓகே. ஸோ பார்ட் ஏ தெரியும். பார்ட் பி பார்ப்போம். எஸ்ஏ ரைட்டிங் டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்ஏ ரைட்டிங் ஆன் ஜெனரல் டாபிக், ரிசர்ச் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, எலாபரேஷன் கேட்டிருக்காங்க, மேக் யுவர் ஓன் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் டாபிக்னா ஒரு இந்திரா காந்தியை பற்றி ஒரு எஸ்ஏ எழுத சொல்றது, அப்படி இல்லைங்கன்னா கிளைமேட் சேஞ்சை பற்றி ஒரு எஸ்ஏ எழுத சொல்றது, என்விரான்மெண்ட்டை பற்றி ஒரு எஸ்ஏ எழுத சொல்றது, அந்த மாதிரி வரலாம். ஸோ ரிசர்ச் ரைட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசேஜோட முக்கியமான கன்டென்ட்டை நம்ம எழுதணும். ஆனா ஓனா எழுதாம அவங்க குடுத்திருக்கிறதிலேயே வந்து நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதான் ப்ரிசஸ் ரைட்டிங். ஐடியா மாறக்கூடாது. ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லெட்டர் ரைட்டிங் தெரியும். லெட்டர் ரைட்டிங் எந்த மாரி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர், ஒரு அரேஞ்ச்மென்ட் லெட்டர், ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர். ஸோ எலாபரேஷன் தெரியும். மேக் யுவர் ஓன் சென்டென்ஸ் எலாபரேஷன் நம்ம டோட்ல பிராக்டிஸ் பண்ணிருப்போம் பார்த்தீங்களா? அதே மாரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மல்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இன்ஃபார்மல்ல எதுவுமே எழுதாதீங்க. எல்லாமே ஃபார்மலா எழுதுங்க. ஸோ கிராமர் ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்ட் வைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராமர் நாலேட்ஜ செக் பண்றது, அந்த ரைட்டிங் ஸ்கில்ல டெஸ்ட் பண்றது தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட். ஓகேங்களா? ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் டெஸ்ட், தமிழ் டைப் ரைட்டிங் டெஸ்ட். இது வந்து இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும். பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ், பிரைவேட் செக்ரட்டரி டு த ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல். ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் இந்த 2 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் ஷார்ட் அண்ட் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிக்டேஷன் நிறைய எடுக்கணும். மோஸ்ட்டா எந்த மாரி டிக்டேஷன் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லீகல் டிக்டேஷன் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் டிக்டேஷன்ஸ் கேட்கலாம். ஏன்னா, கோர்ட் சம்மந்தப்பட்ட வேலைன்றதுனால மோஸ்ட்டா லீகல் டிக்டேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 2மே பிராக்டிஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? உங்களுக்கு இதுல வந்து டிக்டேஷன்ஸ் வேணும், கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். லீகல் டிக்டேஷன் அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து ஜெனரல் டிக்டேஷன் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா, கீழ Instagram லிங்க் குடுத்துருக்கேன். அதுல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த 2 டெஸ்ட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்க அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் பாஸ் பண்ண பிறகு வைவா டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டா நீங்க இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா டிக்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல நம்ம எவ்வளோ மிஸ்டேக் கம்மியா எடுக்கிறோமோ, நம்ம அதுதான் வைவாக்கு வந்து நம்ம செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் டெஸ்ட் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாரி ஷார்ட் ஹேண்டும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வேற டவுட் இருந்தா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எக்ஸாம் போனா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.